கண்டிப்பாக ஊர் மக்களே கேட்பாங்க. அசிங்கமாக பேசுவாங்க. முன்னாடி பேசலைனாலும் பின்னாடி பேசுவாங்க எல்லாருமே. அதே மாதிரி எங்கே தாவி எங்கே போனாலும் அவங்களுக்கு பேர் வந்தது யாரால்? அந்த இரட்டை இலையினால தான். இது ஒரு சைடாக சட்டசபை வரைக்கும் ஒரு சைடாக செயல்படுது. இப்போ கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க, இவங்க அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ மேலும் மேலும் இன்றைக்கி ஒருத்தர் போயிருக்காரு, அவர் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், எல்லா சுகத்தையும் அனுபவித்தார். அவனெல்லாம் வெரைட்டி செருப்பால் அடிக்கணும். அந்த தொகுதியில் போய் நின்றானா திருப்பி. போனவர்கள் போகட்டும், துரோகிகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வு இருந்தால் அவர்கள் செய்த தவறுக்கு நன்றி உணர்வோடு வரலாம். எப்பொழுதுமே தன் தாய் எடுப்பிடத்தில் இருந்து தகராறு எடுத்து கொண்டாலும் அந்த கூட பிறந்த பிறப்பு சேர்த்து கொண்டால் அது ஒரு தனி பெருமை. ஆனால் அடுத்தவனிடத்தில் போய் நிற்க சொன்னால் மானங்கட்ட தினம் அதை விட வேறு இல்லை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை விட்டுறதுக்கு சமம், தன் கட்டிய மனைவியை விட்டுறதுக்கு சமம். ஒரு அதிமுகவின் தொண்டன், உண்மையான தொண்டன் அந்த வேலையை செய்ய முடியாது. எங்கே ஜெயிச்ச? ரெட்டை இலையில் ஜெயிச்ச. உனக்கு ஓட்டு கேட்டு ஒவ்வொரு தொண்டனும் நீ நின்ன தொகுதியில், மாவட்டத்திலேருந்து, பகுதியிலேருந்து, வட்டத்திலேருந்து, அவங்க கூட இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் நீ நின்ன அந்த 10 நாளோ 15 நாளோ அந்த வாக்கு கேட்டு போகிற இடங்கள்லாம் நீ வருவேன்னு காத்திருந்து உனக்கு மரியாதை கொடுத்து உனக்கு மாலை போட்டு சால்வை போட்டு மகிழ்விச்சு உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. கூட இருக்கிற கட்சிக்காக உழைச்ச கட்சிக்காரனுக்கு விசுவாசமாக நடந்திருக்கணும், இல்லை அந்த தொகுதி மக்களுக்கு விசுவாசமாக நடந்திருக்கணும். நீ இது ரெண்டுமே செய்யலை. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இவர்கள் போனவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் இதோட அவர்கள் கதை முடிந்தது. இந்த இயக்கத்தில் துரோகிகள் என்ற முத்திரை பதித்துவிட்டு சென்றார்கள். சிறப்பாக இனிமேல் இந்த இயக்கம் இருக்கும். என்றும் எங்களது எடப்பாடி ஆட்சி 2 தெய்வங்களின் நல்லாசியுடன் நடக்கும். தொகுதி மக்களுக்காக வேண்டி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஏன் ரெட்டையில நிற்கிறீங்க? போய் நீங்கள் நேராக போய் விஜய் கட்சியில் நின்றுருக்கலாம்ல. இது ஏன் கேப் மாறித்தனம்? நாட்டை ஏமாத்துறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நாட்டு பொதுமக்களை ஏமாத்துறீங்களா? உங்களை பெத்த தாய் தகப்பனை ஏமாத்துறீங்களா? இந்த கச்சை வேரூண்டி கொண்டு வந்தாங்களா அவங்கள ஏமாத்துறீங்களா? நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க. யாரையும் ஏமாத்தல. பதவி வெறி, பணம் அவன் கொடுக்குறான்னு அப்படியே இவங்களுக்கு கண்ணுமான தெரியல. பதவி தான் முதல்ல. ஜனமாக தொண்டனாவது கிண்டனாவது. இப்படி அந்த கட்சியில் இருக்காங்களே, தொண்டன் வந்து சும்மா ஏதோ போட்டு போய் உட்காந்துருக்கானே அந்த மக்கள் ஓட்டிட்டாங்க இவனுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த புரட்சித்தலைவர் ஆன்மாவும் புரட்சித்தலைவர் அம்மா ஆன்மாவும் கண்டிப்பாக இவங்களை மன்னிக்காது. கண்டிப்பாக தண்டனை ஒரு நாள் எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் இவனுங்க தோப்பானுங்க. அன்னைக்கு ஊரில் இருக்க இந்த தொண்டர்கள்லாம் அவங்கள காரி துப்புவானுங்க. ரெட்டலை கிடைச்ச ஓட்டு, ரெட்டலையை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. அடிமட்டத்துக்கு ஒவ்வொரு தொண்டனும் அவன் வீட்டிலேருந்து சொந்த பணத்தை எடுத்தாந்து போட்டு கட்சி நடத்தி கட்சியை நிப்பாட்டுறான். மேலே எம்எல்ஏ சீட் வாங்கினா, மந்திரி வாங்கினா, 25 கோடி வாங்கினா கட்சி தாவுறான். அவனை கட்சி தாவறான உடனே 25 பேரையும் நீக்கணும். நீக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட்டு அது என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி மார்ட்டின் ஆட்சியை கொண்டாடுறதுக்கு வழி செஞ்சிகிட்ருக்காங்க. ஆதவ அர்ஜுனா, லீமா ரோஸ், எந்த ரோஸ் வந்தாலும் அதிமுக அளிக்க முடியாது. மரகத குமரவேல் சொல்லியிருக்காங்க, அம்மாவோட ஆட்சியை நாங்கள் விஜய்கிட்ட பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சின்னா இந்த ரோடு இந்த முதலமைச்சர் தொகுதி ஒரு காவா தண்ணி இல்லை, வசதி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை. அப்புறம் என்னத்தை அவங்க முதலமைச்சர் தொகுதி செஞ்சுருக்காங்க? 2500 மகளிர் போடுறனாரு போட்டாரா? 1000 ரூபா தான் அந்த சாலின்னு கொடுத்தது தான் அவங்க போட்டார். ஏன் சொன்னதை செய்வேன்னு சொன்ன இல்லை, செஞ்சுருக்கியா? எதுவும் செய்யலையே. கையிலாகத்தான அரசு. அந்த அரசு வந்து நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தாவேக்காவில் இன்றைக்கி இருக்கிற அரசாட்சியில் இருக்கக்கூடிய இந்த தலைவர் முதலமைச்சர் அன்னைக்கு ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொன்னார்? அங்கிள் கேட்குதா, அங்கிள் கேட்குதா, திமுக தான் தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு கூவி கூப்பிட்டார்ல. பாரதிய ஜனதா கூட்டணியோட இணையக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு. இன்னைக்கு ஏன் அங்கே இருக்கிற 25 எம்எல்ஏவை உங்கள் பக்கம் சேர்த்துக்கிறீங்க சட்டசபையில்? தப்பு தானே? திமுகவில் கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சியை கூட்டிகிட்டு போய் ஆதரவை வச்சு தானே இன்றைக்கி நீங்கள் ஆட்சி ஆள்றீங்க. என்னோட கோரிக்கைனா, எடப்பாடி இளைஞர்கள் இப்போ வந்து தாவேக்கால இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி எடப்பாடி எங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அதிகமாக உழைக்கிறோம் அந்த தெருவில். நான் ஒரு பாக பொறுப்பாளராக இருக்கேன் அந்த தெருவில். நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் திருவங்கும். 15 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன். இன்றைக்கி எந்த பொறுப்பும் நான் இது பண்ணல. எதுக்காக உடைய எடப்பாடிக்காக, நம்ம அம்மாக்காக, எப்படி சில எம்ஜிஆருக்காக தான் நாங்கள் அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னோட கோரிக்கை என்னன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி இளைஞர்களை வளர்த்து விட்டா தான் நாங்கள் கட்சி வளரும், கட்சி நல்லா இருக்கும். அதிமுக சுத்தமாக பிளவு பண்ணல. நான் சொல்கிறேனே,
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் அனுபவிக்கிறேன். ரோட்டில் இது ஆலமரம். இந்த ஆலமரத்தை வந்து யார் இந்த ஆலமரத்துலேருந்து நிறையா போய் பறவைகள் போனது தான் உண்டு வெளியே. இந்த ஆலமரம் அசைஞ்சதே கிடையாது. அதனால் லீமா ரோஸ் இல்லை, எந்த ரோஸ் வந்தாலும் சரி இந்த அதிமுக ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும். அதுக்கு மேலே எங்களை உருவாக்குனார் பாருங்க. ஆக்குறோம் அவங்க தான், அழிக்கிறதும் அவர் தான். அவங்க கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. மக்களுங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுளே கொடுப்பாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் துரோகிங்களாம் உலகத்திலே இருக்கக்கூடாது.